இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் நான் வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்காக நான் வரவேற்கின்றேன். கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை, இந்த 6வது மாதத்திலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஒரு அகாடமிக் இயரை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்திலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி, நாம் மற்றவர்களுக்கு எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே நாம் எதில் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இளமையில் மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி பாருங்க. நாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ மாதிரியாக இரு என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய இளமை பருவத்தை குறித்து ஒருத்தர் கூட நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, அசட்டையாக பேசிவிடக்கூடாது, தவறாய் பேசிவிடக்கூடாது, அசிங்கமாக பேசிவிடக்கூடாது. நம்முடைய இளமை பருவம் அவ்வளவு முக்கியமான ஒரு பருவம், ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு பருவம். இந்த பருவத்திலே நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். பாருங்க, இந்த முதல் நாளுடைய செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த செய்தியானது முதல் நாளிலே கொடுக்கக்கூடிய செய்தி, இந்த இளமையில் மாதிரியாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் இளம் வாலிப உள்ளங்களுக்கும் அருளப்படுகின்ற ஒரு செய்தியாக பரிசுத்தாவியார் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட இடைப்பட்டதுனாலே இந்த செய்தியை நான் எழுத ஆரம்பித்தேன். பாருங்க, இளம் உள்ளங்கள், இன்றைக்கு இளம் உள்ளங்களை நம்ம இன்றைக்கி திறந்து பார்த்தோம். அவங்க மைண்டை, அவங்க இதயத்தை நம்ம அப்படி திறந்து பார்த்தோம்னு சொன்னால், அப்படியே அநேக பட்டாம்பூச்சி போன்ற எண்ணங்களெல்லாம் அப்படி பறந்து திரிவது, அது என்ன கவுண்ட் பண்ணவே முடியாது, எண்ணவே முடியாது இல்லையா? அவ்வளோ தூரத்துக்கு அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் எப்படி இருக்குமா, பறந்து அப்படி திரிவதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய எண்ணங்களெல்லாம் பட்டாம்பூச்சிகளை போல பறந்து திரிவதை பார்க்க முடியும். இளமை பருவமானது இன்னும் துள்ளி குதித்து விளையாடி ஆடி ஓடி மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு பருவம். இந்த பருவம் நமக்கும் மிக பிடித்தமான பருவம். அதே சமயத்தில் ஆண்டவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பிரியமான ஒரு பருவம். இந்த இளமை பருவத்திலே நாம் உலகத்துக்கும் அடிமையாக வாழ்ந்து விடலாம், ஆண்டவருக்கும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து விடலாம். ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து இந்த இளமை பருவத்தை வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள், இன்றைக்கும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்கள், அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, ஆண்டவருக்கென்று தன்னுடைய இளமை பருவத்தை கொடுத்தவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே தோற்று போனதாக இல்லை. இன்றை வரைக்கும் அவர்கள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இளமை பருவத்தை நாம் ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணித்து வாழும் பொழுது நிச்சயமாக அவர் கடைசி வரை சொல்லுவார், நான் உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். முதிர் வயது வரைக்கும் நாம் நம்முடைய இளமை பருவத்தை அவருக்கென்று கொடுத்து விடுவோம் என்று சொன்னால், அவர் நம்முடைய முதுமை வரைக்கும் நம்மை அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கின்றார். இந்த இளமை பருவத்திலே விழுந்து போனவர்கள் அநேகர் உண்டு. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். ஆகவே இந்த இளமை பருவத்தில் நாம் நிச்சயமாக நம்முடைய பருவத்தை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இளம் பருவத்திலே தான் நமக்கு என்னென்ன ஆசைகள்லாம் வரும். நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், எல்லாவற்றையும் ருசித்து பார்க்கணும், எல்லாத்தையும் தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய எண்ணங்கள்லே எப்படி ஆற்றிலே அல்லது குளத்திலே கடலிலே மீன்கள் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கின்றதோ, அதை போல இந்த இளமை பருவத்திலே இந்த எண்ணங்கள் எல்லாம், எதையும் நாம் அனுபவித்து விட வேண்டும், எதையும் நான் டேஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இந்த மீன்களைப் போல துள்ளி குதித்து கொண்டே இருக்கும். ஆமாம், இந்த பருவத்திலே நாம் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரித்து எழுதுகின்றார். இன்னும் கூட நாம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசித்தால் பாருங்க, உன் இருதயம் உன்னை பூரி பார்க்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதுவார் பாருங்க. ஆனாலும் இவை எல்லாவற்றை நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி சாலமோன் ஞானி எழுதுவார்.
பாருங்க, நீ எல்லாம் உனக்கு கண்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பாரு, அதெல்லாம் ரசித்துக்கொள். ஆனா நீ ஒன்ன மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கணும், ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அந்த நியாய தீர்ப்பிலே தேவன் என்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாரே, நான் எங்க போவேன்? வலது பக்கத்தில் நிற்பேனா அல்லது இடது பக்கத்தில் நிற்பேனா, அல்லது மோட்சத்திற்கு போவேனா அல்லது நரகத்திற்கு போவேனா என்கிறது நீர் தீர்மானித்துக் கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து என்று சொல்லி சாலமோன் ஞானி எழுதுகின்றார். பாருங்க, தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் அறிந்து நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய இளமை மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக அல்லது வழி தவறுவதாக நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய இளமை பருவம் இருக்கக்கூடாது. நமது சொல், நம்முடைய செயல், நம்முடைய பார்வை, நம்முடைய ட்ரெஸ், அது எல்லாவற்றையும் உற்று நோக்கி கொண்டே இந்த உலகமானது நம்மளை அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இவன் எப்போ விழுவான், இவன் எப்போ தவறி விழுவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கு. எனக்கு அன்பான பெற்றோர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வெளியிலே அழைத்து செல்லும்போது அல்லது ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது நம்ம அவர்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களோட ட்ரெஸ் எப்படி போட்டு வராங்க. அநேக ஆலயங்களில் அல்லது வெளியே செல்கிற வாலிப பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை பெற்றோரோடு அழைத்து செல்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு அவமானமாக இல்லையா என்று சொல்லி நான் நிறைய வேளையில நான் நினைத்து பார்ப்பதுண்டு. ஆகவே நம்முடைய அன்பு பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை, உங்கள் பெண் குழந்தைகளை நீங்கள் வெளியே அழைத்து செல்லும் போது மிக கவனமாக நம்மளை குறித்து மற்றவர்கள், என்னுடைய பிள்ளை நிமித்தமாக மற்றவர்கள் இடரல் அடையாதபடிக்கு, நம்முடைய இளமையை குறித்து மற்றவர்கள் இடரல் அடையாதபடிக்கு வாழ்க்கை முறையை நாம் காத்துக்கொள்ளுவோம். பாருங்க, வேதத்தில் விழுந்து போன அநேக வாலிபர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு, ஆண்டவருக்காய் உறுதியாய் நின்ற அநேக வாலிபர்கள் உண்டு, பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட அநேக வாலிபர்கள் உண்டு. இதுக்கு நான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க அநேக வாலிப உள்ளங்கள் நமக்கு மாதிரியா இருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் வாசித்து நாம் தியானித்து, ஆண்டவரே, என்னுடைய இளமை பருவத்தில் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இளமை பருவத்தை ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பொறுப்பிலே வைக்கிறப்பா. என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை ஒவ்வொன்று கூட ஒரு விதத்திலே கூட நான் தவறி போய் விடாதபடி, என்னுடைய வார்த்தையின் மூலமாக மற்றவர்கள் இடறி விடாதபடி, என்னுடைய பார்வையின் மூலமாக மற்றவர்கள் இடறி விடாதபடி, என்னுடைய செயலின் மூலமாக மற்றவர்கள் இடறி விடாதபடி என்னுடைய வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் கல்லூரிக்கு செல்லும் பொழுதும், பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பொழுதும், அலுவலகங்களுக்கு செல்லும் போதும், நம்ம எங்க வேலை பார்க்கிறோமோ படிக்கிறோமோ அந்தந்த இடங்களிலே நாம் விழுந்து போகாமல் நம்முடைய இளமையை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இன்றைக்கு அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்ளை பண்ணி பார்த்து கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான நல்ல முதல் நாளின் காலை விலைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. இந்த 6வது மாதத்திலே புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகள், எங்களுடைய வாலிப பிள்ளைகள், கல்லூரிக்கு செல்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. கர்த்தர் தாமே உம்முடைய கரங்களிலே ஏந்தி கொள்வீராக. ஒவ்வொரு விசேஷமாய் ஒவ்வொரு வாலிப சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இளமை பருவத்திலே மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் ஆண்டவரே, பிரகாசிக்கிற ஒளி விளக்குகளாய் மற்றவர்கள் அந்த விளக்கின் வெளிச்சத்திலே உம்மை கண்டுகொள்ளுகிற பிள்ளைகளாய் அவர்கள் வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்க விளக்காயிருந்தானே, அதை போல இந்த வாலிப பிள்ளைகளும் அன்பு வாலிப தம்பிகளும் அப்பா உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒளி விளக்காய் காணப்பட உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாய் இருந்து கொள்ள, நடந்து கொள்ள, அவருடைய பேச்சு, பார்வை, சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் ஐயா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருந்து ஆண்டவரை வெளியே செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாங்கன் தொடாதபடி நீங்க பிள்ளைகளை மூடி மறைத்து கர்த்தர் நீ பாதுகாத்துக் கொள்ள போற தயவிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.